இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். தொடர்ந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்ற பிரச்சனை தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் போயிட்டே இருக்குது. இது சம்மந்தப்பட்டு பேசுகிறதுக்காக அரிசி அவர்கள் கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். பிரதர், துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கா, இல்லை மத்திய அரசினுடைய வேலையாளர் இருக்கக்கூடிய கவர்னருக்கு இருக்கா? இல்லை, உங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது 2018 யூஜிசி ரெகுலேஷன்ஸ் படி தான் நம்ம வந்து செயல்படுறோம். யூஜிசி ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, துணைவேந்தர் நியமனத்திற்கு 3 அல்லது 5 பேர் கொண்ட கமிட்டியை நியமிக்கணும். அந்த கமிட்டியை நியமிக்கக்கூடிய இடத்துல வந்து சான்சலர், அதாவது வேந்தர் தான், பல்கலை வேந்தருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. பல்கலை வேந்தரும் யூஜிசி கமிட்டியும் சேர்ந்து அந்த தேர்தல் கமிட்டியில் ஒரு நபரை வந்து தேர்வு செஞ்சு அவரை வந்து அந்த கமிட்டியில் ஒரு பொறுப்பாளராக நியமிப்பாங்க. ஸோ அப்படி நியமித்து அந்த தேர்தல் கமிட்டி தான் வந்து வைஸ் சான்சலரை தேர்வு செய்யும். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பல்கலை வேந்தராக தமிழக முதல்வரை நாங்கள் வந்து நியமிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட, துணைவேந்தரை நியமிக்கும் பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 ஒரு தீர்ப்பில் வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனத்திற்கு யூஜிசி கவுன்சிலுடைய யூஜிசி ரெகுலேஷன்ஸ் தான் வந்து செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு மாநில அரசால் பல்கலை துணைவேந்தரை நியமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் 2022 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தீர்ப்புகள் எல்லாம் சுட்டி காட்டி இப்போ வந்து ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஜியோவுக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, அது மேலோட்டமாக சொல்கிறது எப்படி? முதலமைச்சரை டார்கெட் பண்ணி சொல்கிறாங்களா, இல்லை வேற யாராவது அதிகாரிகள்? அது அதாவது பல்கலைக்கழகத்தில் பல்கலை வேந்தராக வந்து முதலமைச்சர் செயல்படுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லை. ரைட்டு. ஆனால் பல்கலையுடைய துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பு அந்த தேடுதல் குழு அமைக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நியமிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? யூஜிசி கவுன்சிலுக்கு தான் இருக்குது. யூஜிசி கவுன்சிலுக்கும் சான்சலருக்கு மட்டும்தான் இருக்குது. யூஜிசி கவுன்சில் வந்து சான்சலர் முதலமைச்சராகவே இருந்தாலும் யூஜிசி கவுன்சிலுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த கமிட்டி அமைக்க முடியாது அவரால். ஸோ அப்போ யூஜிசி கவுன்சிலுடைய ஒப்புதல் இல்லாமல் இவங்க ஒரு கமிட்டி அமைச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கமிட்டி அமைச்சு துணைவேந்தர்கள் பொறுப்புகளுக்கான தேடுதலுக்கு யார் வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால தான் இந்த வழக்கு அவசர வழக்கை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த வழக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லியும் இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் தேவைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நேற்று வந்து வில்சனுக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒரு வாக்குவாதமே இருந்ததை பார்க்க முடியுது. இப்போ துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கணுமா இருக்க வேணாமாங்கிறது இருக்கட்டும். இப்போ இந்த போக்கு இருக்குல்ல, எதுக்காக தமிழக அரசு துடிக்கிறாங்க? துணைவேந்தர்கள் நாங்கள் தான் நியமிப்போங்கன்னு ஏன் துடிக்கிறாங்க? என்ன பர்பஸ் இருக்குது இதில்? இப்போ இவங்களுக்கு மாநில அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க இந்த விஷயத்த. ஆனால் மாநில அதிகாரத்துக்கு நீங்கள் கொண்டு வரோம்னா முதல்ல கல்வியை வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியல் கண்டிப்பாக தான் அடுத்து கேட்க வந்து அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் மாநில அதிகாரத்தை வந்து நீங்கள் நிலைநாட்ட முடியும். நீங்கள் அதை கொண்டு வராமல் இங்கே இருக்கிற ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து மாநில அதிகாரத்தை வந்து காக்கிறோம், மாநிலத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் தீர்மானம் போடுறோம்னு சொன்னீங்கன்னா அது வந்து மக்களை ஏமாற்றம் செய்யணும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஏற்றக்கூடிய சட்டங்கள் தான் பொதுப்பட்டியலில் வந்து அமல்படுத்த முடியும். அப்போ மத்திய அரசு என்ன சொல்லணும்? யூஜிசி கவுன்சில் வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் தான் வந்து கடைபிடிக்கணுங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இது வரைக்கும் அந்த உத்தரவை வந்து யாருமே வந்து அப்பீல் பண்ணல, யாருமே அதை வந்து மாற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நாடலை. யூஜிசி ரெகுலேஷன்ஸ் 2018 அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு பெண்டிங்லேயே இருக்குது. ரொம்ப காலமாக அது பெண்டிங்லேயே தான் கிடக்குது. அதில் இது வரைக்கும் எந்த விதமான இடைக்கால உத்தரவு கூட கிடைக்கல. அதனால தான் வந்து ஒரு தடை போடுறோம் இந்த விவகாரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வாதங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தடை கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சார். என்னன்னா, வேந்தர்கள் இவங்க யாருமே நான் சொல்கிறது கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் நேரடியாக திமுக அதுவும் ஆளுங்கட்சி சம்பந்த நபர்கள் போயிட்டு அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய பேசுபடு பொருளாக உருவாகிருக்க வேண்டியது. ஆனால் உருவாக்கலை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள். அதில் கொஞ்சம் திமுக இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு, அதான் அந்த நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா ஆளுநரை வந்து விரட்டி அடிக்கணும். ஆளுநருங்கிற அதான் தொடர்ந்து சொல்லுவாங்களா திமுக, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு, ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்பாங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னது. ஆனா அண்ணா அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்றபடி சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு வந்து நீங்க சூழல் பாக்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்க்கட்சியோட சேர்ந்து ஆளுநரும் அதை வந்து
கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ஆனா இருக்காருன்னா ஆளுநர் இன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இல்லைங்க. அவர் ஆள்- நியமனம் செய்யப்பட்ட ஒரு நபர் தானே. இல்ல மத்திய உங்களுக்கு அரசால நியமனம் செய்யப்பட்ட ஒரு வேலையாள், அவ்வளவுதானே. ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட ஒருத்தர், மத்திய அரசால கிடையாது. ம், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநருக்கு ம், இந்த மாநில அரசு செய்யக்கூடிய ஊழல்கள் வந்து அதை குறித்து விசாரணைக்கு உத்தரவிட ம், மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்க முடியும். ம், அதை வந்து எதிர்க்கட்சி அழுத்தம் கொடுத்து ஆளுநரை சந்திச்சு ம், இது தொடர்பாக நீங்கள் வந்து மத்திய அரசு கிட்ட பேசுங்கன்னு சொன்னால் அவர் டைரக்டா இதை வந்து மத்திய அரசுக்கு இந்த கோப்புகளை எல்லாம் அனுப்பி வச்சு ம். விசாரணைக்கான உத்தரவு கோப்புகளை வாங்கி அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் ஆளுநர் இருக்கார். ம். ஸோ அந்த இடத்துல வந்து ஆளுநர் தேவைன்னு நான் பார்க்குறேன். இதுவரை என்ன செயல்படுத்தி கொடுத்தாரு அதுக்கு அது நம்ம இல்லை கேட்கல. உங்களுக்கு இப்போ அதிமுக தரப்புல இருந்து ஊழல் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த ஊழல் பட்டியலை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காரு. சரி, அந்த ஊழல் பட்டியலை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரெய்டே வந்திருக்கு. இல்லைங்க, நான் சிம்பிளா கேட்குறேங்க. இந்த ஆன்லைன் ரம்மி விவகாரம் அதை வந்து தமிழக அரசு எடுத்து ஒரே நல்ல முடிவு என்னன்னா ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு மசோதா ஒன்று கொண்டு போகிறாங்க. அதை வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்கிறாரு. நீட்டு நிப்பாட்டி வச்சாருன்னா காரணம் நீதிமன்றம் வந்து அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 7.5 ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால் பாதிப்பு இல்லைன்னு அவர் சொல்லலாம். ரைட்டு. ஆன்லைன் ரம்மின்னு ஒரு மக்களுடைய வாழ்வியலை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மசோதாவையும் அவர் தன் கட்பாடில் வச்சுப்பாரு, அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப மாட்டார் அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் தானே. இல்லை உங்களுக்கு ஆன்லைன் ரம்மி விவகாரத்தில் அந்த தடை செய்யக்கூடிய அதிகாரம் குறித்த கேள்வி வந்து நீதிமன்றத்தில் இன்னுமே இருக்குது. அது யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இல்லைங்க. இப்போ எங்கள் ஊர் கோவில் திருவிழாங்க, இப்போ நிறைய ஊரில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் போய் சீட்டு கட்டு விளையாடுறேன், அது லீகலா இல்லீகலா? இல்லீகல். அப்புறம் ஆன்லைனில் விளையாண்டா மட்டும் லீகல்னா அது எப்படி? இல்லை உங்களுக்கு ஆன்லைன் ரம்மிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து மைண்ட் கேம் பற்றினத விளையாட்டுகளையும் சேர்த்து ஜியோவாக போட்டிருக்காங்க. அதுதான் வந்து அதை எதிர்த்து தான் வந்து ஆன்லைன் ரம்மி அந்த கேம்ஸுக்கான கம்பெனிஸ் வந்து நீதிமன்றத்தை நாடினாங்க. அதனால தான் அந்த ஜியோ ரத்தாச்சு. இப்போ வரேன், இப்போ பப்ஜி இருக்குது. பப்ஜியில் வந்து பணப்பழக்கம் இல்லை. அதாவது பணப்பழக்கம் இல்லைன்னா அது பெட் கட்டிலாம் விளாட முடியாது. ஆனால் அதனாலேயும் உயிரிழப்பு நடந்திருக்கா இல்லையா? செய்திகள் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோமா இல்லையா? இல்லை உங்களுக்கு உயிரிழப்புகள் நடக்குதுங்க. எல்லா விதமான விளையாட்டுகளையும் உயிரிழப்பு நடக்குது. ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்துச்சு. ஆமாம், ப்ளூ வேல்னால உயிரிழப்புகள் நிறைய நடந்தது. பேன் பண்ணாங்க, கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. அதான் இங்கேயும் பண்ண வேண்டியதானே கேட்குறேன். இங்கே என்ன தப்பு இருக்குது? இல்லை இங்கே உங்களுக்கு சீட்டுக்கட்டு தொடர்பான கேள்விகளே வந்து இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையுடைய பாடத்திட்டத்தில் இருக்குது. மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து சீட்டுக்கட்டு ஆஸ்னா என்ன, கிங்ஸ்னா என்ன, குயின்னா என்ன, எது முதல்ல தேவை, எது வந்து ஜோக்கர் அவசியமாங்கிற கேள்விகள்லாம் வந்து மேக்ஸில் ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ரம்மியை வந்து தடை பண்ணுவீங்க? நீங்க பாடத்திட்டத்துல ஒரு பகுதியா நீங்க வந்து அப்படி பார்த்தா ஆல்கஹாலுக்கான ஃபார்முலா கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கு. அதுக்காக படிக்க கூடாதுன்னு சொல்லுவோமா? என்னங்க ஒரு கல்விங்க, அதுவும் அவனுக்கு மேத்ஸ் கத்து கொடுக்குறாங்க. ஆல்கஹாலுக்கான அது ஃபார்முலா இருக்கு. அதுக்காக ஆல்கஹாலை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்கா? இல்ல ஆல்கஹாலுக்கான ஃபார்முலா இருக்கு. ஆல்கஹாலை தடை பண்ணுங்கன்னு நீதிமன்றமோ இல்ல வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. ஆல்கஹால் தடை பண்ண போகணும். அதுதான் கேட்கிறேன். பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாடத்திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கு. நீங்க தடை பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி வாங்கி குடிங்கன்னு சொல்லியிருக்கா? போறங்க. நீங்க இவங்க தடை பண்ணாங்கன்னா அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கள்ளச்சாராய விற்பனைகள் கூட அதிகரிக்கும்ங்கிற ஒரு ஐயப்பாடு. கள்ளச்சாராயம் பேனா இல்லையா? கள்ளச்சாராயம் பேன் பண்ணப்பட்டிருக்கு. பேன் பண்ணப்பட்டாலும் இன்னுமே கள்ளச்சாராயம் இருந்துட்டு தான் இருக்கு. பேன் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் நடக்குதுன்னா அது இல்லீகல். அதுக்கும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இதை நீங்க பேனே பண்ண மாட்டீங்க. என்ன ரீசன்னா? பேன் பண்ணாங்க. பேன் பண்ணதுக்கு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. ஏது ஆன்லைன் ரம்மியா? ஆமா, ரம்மி நிறுவனங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. சரி, அந்த ஜியோவை நீதிமன்றம் ரத்து செஞ்சாங்க. ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கைகளையும் அரசு தரப்புல இருந்து எடுக்கல. இப்போ வரைக்கும் எடுக்கல. ராமதாஸ் வந்து மருத்துவர் ராமதாஸ் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. ஆன்லைன் ரம்மியினால தொடர்ச்சியா உயிர்கள் பலியாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு தெரிஞ்சு ரொம்ப நாளா அவர் ஒருத்தர் தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு சமீபத்துல போன மாதம் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ராமதாஸ். கிரிக்கெட் பேட்டிங் தப்பா இல்லையா? தப்பு. இப்போ ட்ரீம் 11 சொல்லி ஒரு ஆப், அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. எனக்கு ட்ரீம் 11 தான் தெரியும். ஏன்னா அதான் இங்க பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ட்ரீம் 11 வந்து உங்களுக்கு பேன் செய்யப்பட்டதுனாலும் ட்ரீம் 11 வந்து கூகுள் பிளே ஆப் ஸ்டோர்ல கிடைக்காது உங்களுக்கு. அதுக்கு வந்து ஏபிகே ஃபார்மேட் தான் டவுன்லோட் பண்ண முடியுது. இதுல கூகுள் பிளே ஸ்டோர்ல இல்லையா? பிளே ஸ்டோர்ல கிடையாது. என்னங்க சொல்றீங்க? அப்ப பசங்களாம் ஆப்ல வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க எப்படி? அதுதான் ஏபிகே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல உங்க வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஏங்க இருக்குங்க, ட்ரீம் 11 வருது எனக்கு. இருங்க நான் சொல்றேன். சப்ஜெக்ட் இருக்கு. மேட்டர் என்னன்னா இங்க அரசாங்கம்
நீங்க கிரிக்கெட் பெட்டிங்க ஆதரிக்கிறீங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, ஆன்லைன் ரம்மி உட்பட இந்த சீட்டுக்கட்டு விளையாட்டுகள் மற்ற விளையாட்டுகளால் பண இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி பண்ணாங்கல்ல, அதுக்கான ஜியோ போடும்போது இதெல்லாம் தடை பண்ணாங்க. அப்போது வெப்சைட்டில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்போ ரத்தாச்சோ அதோட எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் இப்போ வந்து அவைலபிள், எல்லாருக்கும் அவைலபிள். அதுதான் கேட்குறேன். நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் மேல்முறையீடு கூட போகல. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்குமே நம்ம தமிழக அரசு நம்மளை குறை சொல்றதுங்கிறது நம்ம வன்மம், அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், ஆளுநர் ஒப்புதல் தமிழ்நாட்டில் மட்டுமாங்க இருக்கு. இல்ல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம அந்த மசோதா சட்டமா இருக்குமா? நான் என்ன கேட்குறேன், ஆன்லைன் ரம்மின்ற விவகாரம் தமிழ்நாட்டில் மட்டும், இப்போ நீட்டு விளக்குங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ அதை தமிழ்நாடு அரசு தான் நம்ம கேட்டாக்கணும். ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் சூதாட்டம், இந்த கிரிக்கெட்டை வச்சு பெட் பண்றது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு? ஓவரால் இந்தியா முழுவதும் இருக்கா இல்லையா? உங்களுக்கு அப்போ மத்திய அரசாங்கம் தான் நீங்க பொறுப்பேற்றுக்கணும். கிடையாது. இதுல வந்து நம்ம வந்து மாநில அரசு சொல்றது, இது நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, பழையத்துக்கு அவன் மேல போட்டு நம்ம டிசைட் பண்ற மாதிரி கதையா கிடையாது. உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வைஸா மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், பொது அதிகாரம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இது மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்படுது, மத்திய அரசனுடைய அதிகாரத்திலேயே வராது. நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை தமிழ்நாட்டில் தான் இவங்க ஆன்லைன் ரம்மியை பேன் பண்ண சொல்லி தமிழக அரசு ஜியோ போடுறாங்க, மசோதா கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒருவேளை பேன் பண்ணா தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணிட்டு குஜராத்தில் வச்சுட்டு இருப்பீங்களா, கேரளாவில் இருந்துச்சுங்க? அதான் கேட்குறேன். அப்போ மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு இருக்குன்னா, அப்போ மக்களோட நலன் சார்ந்த அக்கறை மத்திய அரசுக்கு இருக்கு. அப்போ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தன்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் பவரை வந்து மத்திய அரசுகிட்ட கொடுக்கணும், தூக்கி கொடுக்கணும். கொடுப்பாங்களா? நான் என்ன கேட்குறேன், மாநில அரசுக்கான அதிகாரங்கள் பேன் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பவர். ஆன்லைன் ரம்மி ஸ்கேம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்குது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலும் இது தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் விற்பனை தடை செய்தாங்க சில ஜெயலலிதா அவர்கள். கேரளாவில் லாட்டரி சீட் விற்பனை அமோகமாக நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு கூட தென்காசி சேர்ந்த ஒருத்தர் வந்து 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்காரு பார்க்க முடியும். தென்காசி சேர்ந்தவங்க, கன்னியாகுமரி சேர்ந்தவங்க எல்லாம். ஆமாங்க. அதுக்காக லாட்டரி வந்து கேரளாவில் தடை செஞ்சிருக்கேன், நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்து லாட்டரி ஜெயிப்பீங்கன்னு கேட்க முடியுமா? லாட்டரி தமிழ்நாடு அதை செய்தியாக்குறாங்கல்ல. லாட்டரி தமிழ்நாடு சிஎம் பாராட்டு தெரிவிக்கிறார்ல, வாழ்த்து தெரிவிக்கிறார்ல. எங்கெங்க சிஎம் பாராட்டு தெரிவிச்சாருங்க தென்காசி சேர்ந்த ஒருத்தருக்கு. இதே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாரு. ஆதாரம் இல்லாம சொல்ல ஆதாரம் இருக்குங்க. 2 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு. நான் மீண்டும் வரேன், ஊடகத்தினர் கேள்வி கேட்டாங்க, லாட்டரி பேண்டா இல்லையா? இங்க லாட்டரி பேன் ஏன் பேன் பண்ணாங்க? ஏன்னா இவங்க வந்து கூடுதலாக அமௌண்ட் செலவழிச்சு இழப்பீடுகளை சந்திக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால. மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. ஆமா, இழப்பீடுகள் சந்திக்கிறாங்கிறதுனால தான் தன்னோட உயிரை மாச்சிக்கிறாங்க. அதான் 2வது காரணம். இந்த 2த்தையும் கருத்தில் கொண்டு ஜெயலலிதா அவர்கள் தான் இங்கே கொண்டு வராங்க. ரைட்டா? அந்த விஷயத்த ஏன் ஆன்லைன் ரம்மிக்கு அப்ளை பண்ண மாட்டீங்க? இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதே லாட்டரி விவகாரம் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. மற்ற மாநிலத்திலும் இதே மாதிரியான சீர்கேடு நடந்துட்டு தான் இருக்குது. மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறான், அவனுடைய உயிரிழப்புங்க அதிகரிக்குது. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட இவங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஏன்? அப்போ பிஜேபிக்கு மக்களுடைய வாழ்வியல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழணுங்கிறது நீங்கள் நினைக்கலையா? அவங்க சாகணும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு வந்து இது போன்ற விவகாரங்களில் தற்கொலைகள் குறைவு. இது போன்ற விவகாரங்களில் இழப்பு தற்கொலை குறைவுன்னு இல்லை, தற்கொலை நடக்குது இல்லை, தற்கொலை நடக்குது. தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட 2% தான் மற்ற மாநிலங்களில் நடக்குது. இங்க கொலை நடக்குதுங்க, ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இங்க 98% நடக்குதுன்னா மற்ற மாநிலங்களில் 2% தான். நான் என்ன கேட்குறேன், பொள்ளாச்சி சம்பவத்தில் 200-300 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அரக்கோணம் சம்பவத்தில் ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 20 பெண்ணுன்றாங்க, யாரும் தெரியல. அதுக்காக அரக்கோணம் மேட்டரை விட்டுட்டு போயிடலாம். பொள்ளாச்சி விவகாரத்தில் 200 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, நீங்க தான் சொல்றீங்க. செய்தி ஊடகங்கள் சொன்னது, இது நீதிமன்றம் ஊடகங்கள் சொன்னது. சொல்லலாம், பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு காவல்துறை சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 100 பெண்களுடைய வீடியோ இருக்கு அந்த லேப்டாப்லன்னு சொல்லி அவங்க சொன்ன டேட்டா தான் அது. ஆனா நீதிமன்றம் அதை சொல்லல. நீதிமன்றம் வந்து எத்தனை பெண்களுங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க பொள்ளாச்சி சம்பவத்துல? நீதிமன்றம் தீர்ப்பு வரட்டும் பார்ப்போம், தீர்ப்புடைய நகல் கிடைச்சா பார்க்கலாம். ஆனா ஐயா ஜட்மெண்ட் கொடுக்கும்போது தெளிவா சொல்றாங்க. அங்க இருக்கிற அட்வொகேட் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, அங்க இருக்கிற அட்வொகேட் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு பேட்டி கொடுக்கும்போது கேட்கலாங்க, 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த பெண்களுக்கு எல்லாம் நிவாரணம் கொடுக்கப்படுமான்னு கேட்டதுக்கு நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி அவங்க நிவாரணத்தை ஏற்றியும் கொடுக்கலாம், இறக்கையும் கொடுக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெண்களுங்க, ஒரு பொண்ணுக்கு மேலங்க. இப்போ ஒரு பொண்ணு இங்க கற்பழிக்கப்படுறாங்க, அதுக்காக இங்க ஒரு பொண்ணு தானே கற்பழிக்கப்பட்டான்னு சொல்லி கடந்து போயிடுவோமா நம்ம? இல்ல. அதை தான் நானும் கேட்குறேன். தமிழ்நாட்டில் உயிரிழப்பு அதிகமா இருக்குன்னா அப்ப மற்ற மாநிலத்துல அதிக உயிரிழப்பு இருக்கு. நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணி பேசுறோம். இங்க மேட்ரு நம்ம வளர்ச்சியை கம்பேர் பண்ணல, நம்மளோட தவறுகளை கம்பேர் பண்ணி அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான், நான் இவ்வளோதான் பண்ணியிருக்கேன்னு சொல்றது ஐயோக்கியத்தனம்ன்றேன். நான் என்ன கேட்குறேன், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களா? ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்கல்ல, அது எதுக்காக? மக்கள் நலனுக்காக. அதை நம்ம ஏத்துக்கிறோமா? இதே பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல இந்த ரிசர்வேஷன் இருக்கா? மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரி, எத்தனை மாநிலத்துல இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க? எத்தனை வருஷமா பிஜேபி தமிழ்நாடு ஓவரால் இந்தியா ரூல் பண்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல இருக்கும். இல்லைங்க, இப்போ தொடர்ந்து ஒரு 11 வருஷமா இருக்காங்கங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 வருஷம் பீரியட்ல ஆட்சியில் இருக்கும்போது அவங்க 67% கொண்டு வந்து 69% கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வராங்கன்னா மத்திய அரசால செய்ய முடியல அப்படின்னா அது மத்திய அரசாங்கத்துக்கு மனசு இல்லை, அவங்க செய்ய முடிவு பண்ணல. அதாவது மத்திய அரசாங்கம் சொல்றது நான் பாஜகவை சொல்றேன். இதை தான் நான் சொல்றேன். பாஜக ஆளக்கூடிய தடுக்க மாட்டேன்னு கேட்டோம்னா எங்களுக்கு இறப்பு குறைவு உங்களுக்கு அதிகம், அதனாலதான் நாங்க தடை பண்ணலங்க. எந்த மாதிரியான நீங்க 69% இடஒதுக்கீடு விவகாரத்துக்குள்ள போறீங்க. 69% இடஒதுக்கீடு விவகாரம் கூட இன்னைக்கு நீதிமன்றத்துல கத்தியா தொங்கிட்டு இருக்கு. ஏன் தொங்கிட்டு இருக்கு தெரியுமா? சரிங்க. ஒரு வழக்குல நான் அந்த வழக்குடைய பேர் எனக்கு சரியா போல, இந்திரா சம்திங் ஏதோ ஒரு பேரு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடு 50% தான் இருக்கணும், அதுக்கு மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுக்கப்படுது. அதை மீறினா மத்திய அரசே அதை மீறி சட்டம் இயற்றணும், அந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுங்கிற உத்தரவை தான் சொல்றேன். அந்த தீர்ப்புல உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க. சொல்றேன். இப்ப 69 கொண்டு வந்தாங்க, அதை நீதிமன்றம் சொல்லட்டும், நம்ம ஏத்துக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? நீதிமன்றம் சொல்றதுக்குள்ள அந்த 69% இடஒதுக்கீடு காப்பாத்துங்கன்னு சொல்றேன் நான். காப்பாத்துங்கன்னு சொல்றீங்கல்ல, மக்கள் நினைச்சாருந்தானே சொல்றீங்க. அதே தான் நம்மளும் சொல்றோம். இங்க ஆளுநர் காப்பாத்துங்கன்னா யாருகிட்ட காப்பாத்த சொல்றாங்க? மத்திய அரசு கிட்ட இல்ல, மாநில அரசு தான் காப்பாற்ற முடியும். அதை தாங்க திரும்ப சொல்றேன். நான் அதைத்தான் சொல்றேன். மாநில அரசு இருக்கக்கூடிய பெண்கள் நலனை மட்டும் பேசுறீங்க. நான் ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் நலனுக்காகவும் பேசுறேன். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் நம்மளால பண்ண முடியுது, தமிழ்நாட்டில் நம்ம பேருக்கு பண்ணிட்டு சாதியை ஒழிக்க முடியுது அப்படின்னா ஏன் மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை ஒழிக்க முடியலன்னு கேட்குறேன். கிரிக்கெட் பெட்டிங்கிறது நம்மளை விட குஜராத் அதிகமாக பண்ணுறான், ஊபியில் அதிகமாக பண்ணுறான். இதுக்கான டேட்டா இருக்கு. அப்போ அங்கே அதிகமாக நடக்குதுன்னா அங்கே தடுக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் தானே. ஏன் 11 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க, மத்திய அரசை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இருக்கு. கரெக்ட் தானே? இருக்கு. அப்ப ஊபியில் இருக்கக்கூடிய மக்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்க? பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவை எடுக்கிறாங்க. அப்ப குஜராத்லையும் ஊபிலையும் மிக முக்கியமான பாஜகவுடைய ரூலிங் இது பேசுது. அந்த இடத்துலயே உங்களுக்கு ஸ்கேம் இருக்கு, பெட்டிங் இருக்குன்னா நீங்க அதை தடை செய்ய மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் இது தமிழ்நாடு அரசை மட்டும் குறை சொல்லி என்ன லாபம்? தமிழ்நாடு அரசு யாரும் குறை சொல்லல. மாநில அரசுக்கான அதிகாரங்களை மாநில அரசு தான் செயல்படுத்த முடியும். மாநில அரசு உங்க கையிலும் இருக்கு, குஜராத்ல இருக்கு, ஊபியில இருக்கு. நீங்க அதுக்கான என்ன நடவடிக்கை ஒரு ஜியோ அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. கரெக்ட், அதுதான் வரேன். அப்போ மத்திய அரசுக்கு நீட் விளக்குறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு சுத்தமா இல்ல. சரிங்க, மத்திய அரசுக்கு இல்லைங்க. மத்திய அரசு ப்ரெஷர் கூட கொடுக்கலாங்க. அவங்க போராடி பார்த்தாங்க, முடியலை. உடனே இப்போ தமிழக அரசு மேல்முறையீடுக்கு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீட்டில் முடியாது, ஆன்லைன் ரம்மியில் முடியுமா இல்லையா? ஆன்லைன் ரம்மி மாநில அரசு பண்ண வேண்டியது, மத்திய அரசுக்கு அதில் அதிகாரம். அதே மாநில அரசு நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பவரை முதல்ல பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷனல் பவர் மாநில அரசுக்கான அதிகாரங்கள். அது தமிழ்நாட்டை விட்டு தெளிவா ஊபியிலையும் குஜராத்லையும் மாநில அரசா பாஜக தானே தலைவர் இருக்காங்க. ஏன் அவங்க அந்த ஜியோ கொண்டு வர மாட்டாங்க? அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க, கொண்டு வரல. தமிழ்நாடு கவர்மெண்ட் விரும்புதுன்னா ஜியோ போடுங்க. நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. ஜியோ போட்டதுதான் ஆளுநர் நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஆளுநர் நிப்பாட்டலங்க, ஆளுநர் அதுக்கு கன்சென்ட் கொடுத்துட்டாருங்க. கொடுத்ததை நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. நீதிமன்றம் ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேல்முறையீடு கூட போகல. அந்த அளவுக்கு வக்கற்ற நிலையில திமுக அரசு இருக்காங்க. திமுக அரசு வக்கத்து இருக்கட்டுங்க, நீங்க நாங்களாவது ஜியோ பாஸ் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் நாங்க வக்கத்து நிக்கிறோம். பாஜக அத கூட பண்ணாம அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. அதான் சொல்றேன். விருப்பம் இல்லாத ஒரு அரசுகிட்ட நீங்க இத பண்ணுங்க பிரஷர் போடுறது தப்பு. அப்ப மக்கள் பெட்டிங்ல காசு போட்டு சாவலாமா? சாவட்டுமா? ஏங்க அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைங்க. அங்க இருக்கிற மக்களுக்கே விருப்பம் இல்ல. இல்லைன்னா 3 முறை உத்தரப்பிரதேசல பாஜக கவர்மெண்ட் தேர்ந்தெடுப்பாங்களா? நான் மறுபடியும் கேட்கிறேன்,
தவறு பாஜக அரசு தவறு விருப்பம் இல்ல, செஞ்சிச்சு அப்படின்னா அதானே. 3 முறை பாஜக அரசு உத்தரப்பிரதேச தேர்வு செய்யறாங்களா? பாஜக தொடர்ச்சியா 99ல இருந்து குஜராத்ல பாஜக கவர்மெண்ட் தான் நான் ரூலிங்ல மீண்டும் இருக்கு. அதான் தலைவர் சொல்றேன். இப்ப திமுக ஜெயிச்சான், மக்களை ஏத்துக்கிட்டு தானே ஜெயிச்சான். இப்ப நம்ம எதுக்கு திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்? திமுக எதிர்ப்பு ஏன் இவன் ஒழுங்கா ரூல் பண்ணலன்னு சொல்லி அதுதான் திமுக தொடர்ச்சி எங்க ஜெயிச்சுதா? ஏங்க நான் மறுபடியும் கேட்குறேங்க, இங்க மக்கள் வந்து பாதிக்கப்படுறது தப்புன்னு சொல்லி பாதிக்கப்படுறான். அதனால தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறான், திமுக நடவடிக்கை எடுக்கிறான், போய் பக்கத்து நீதிமன்றத்துல நிக்கிறான். ஓகே, உங்களுக்கு நீதிமன்றத்துல நிக்கல, இருங்க, நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. ரத்து செஞ்சதை கூட மேல்முறையீடு செய்ய முடியாத இடத்துல இருக்கீங்க. அவனாவது 2-3 படி மேல ஏறி போனா, எனக்கு மேல ஏறவே விருப்பம் இல்லைன்றீங்க சொல்றது இருக்குல்ல, இது அப்பட்டமான ஐஏகே. ஏன் விரும்பணும்? ஆன்லைன் பெட்டிங்க நீங்க விரும்புறீங்களா? ஏன் இல்ல அந்த ஆன்லைன் பெட்டிங்க நீங்க விரும்புறீங்களா? ஏங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அப்புறம் என்ன? அந்த மாநில மக்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட்டை மாத்திட்டு போறாங்க. 99ல இருந்து பாஜக கவர்மெண்ட் தான் குஜராத்ல என்ன தெரியுமா சொல்றீங்க? இங்க தமிழ்நாட்டுல இப்போ கள்ளச்சாரம் வித்தான் பாருங்க, அந்த கண்ணுக்குட்டி அவன் வித்தான், பல பேர் வாங்கி குடிச்சான், மக்கள் விருப்பப்பட்டு தான் குடிச்சாங்கிறதுக்காக கள்ளச்சாரத்தை இது ஆதரிக்க முடியுமாங்க? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன், அததாங்க கேக்குறேன். இங்க வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மக்கள் திமுக தேர்வு செஞ்சிருக்காங்க, மக்கள் பாஜக தேர்வு செஞ்சிருக்காங்க. ஏன் மக்களுக்காக திமுக அரசும் பாஜக அரசும் திமுக அரசு செயல்படும் போது பாஜக அரசு ஏன் செயல்படலன்னு கேக்குறீங்க? ஆமா, மக்கள் விரும்பி இருந்தா ஆட்சியை மாற்றி இருப்பாங்க. மக்களே அந்த தடை வேண்டாம், தடை வேணும்னு விரும்பல, அதனாலதான் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கல. ஆட்சி மாற்றத்தை விட்டுருங்கய்யா. நான் என்ன கேக்குறேன், பாஜக அரசுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கா, அக்கறை இருக்கான்னு கேக்குறேன். மக்கள் இல்லையா? மக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனால அங்க வந்து பாஜக தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஐயா, ஜெயிக்கிறது மக்கள் கொடுக்கறது, நான் கேக்குறது அக்கறை. மக்கள் மேல அக்கறை இல்லாம மக்கள் ஓட்டு போடுறாங்க. லாட்டரி சீட்னால மக்கள் மேல அக்கறை இல்லாம மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆல்ரெடி ரம்யா இல்ல, ஒரு கவர்மெண்ட் மக்கள் மேல அக்கறை செலுத்தாம அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. சாவு நடந்திருக்கா இல்லையா? குஜராத்ல நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து செய்தி எல்லாம் இருக்கு. குஜராத்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் ரம்மி காரணமா ஒரு குடும்பம் சார்ந்த 2 பேர் செத்து போயிருக்கான். இப்ப நான் என்ன கேக்குறேன், அரசாங்கத்துக்கு வந்து அக்கறை இல்லையா? மக்கள் மீது அக்கறை இல்லையா? அக்கறை இல்லாத செயல்படுறீங்களா? என்ன பண்ணாலும் பிஜேபி மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துருவான்ற திமிருல அந்த அதிகார இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்க எதுவுமே கண்டுக்க கூடாதா? பீஃப் மட்டும் தடை பண்ணணும். மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா ஒரு அரசுக்கு மக்கள் மறுபடியும் ஓட் பண்ணுவாங்களா? 99ல இருந்து பாஜக குஜராத்ல ஆட்சியில இருக்கு. 99ல இருந்து தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. சரிங்க, காங்கிரஸ் ஒரு வாய்ப்பு கூட மக்கள் தரல. சரி, அப்போ மக்கள் மேல அக்கறை இருக்கிற காரணமா தான் மக்கள் தொடர்ச்சியா பாஜக வாக்களிச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? காங்கிரஸ் கேடுகட்ட கட்சி தான், கேவலமான கட்சி தான், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண கட்சி தான். அதை ஓரம் தூக்கி போடுங்க. அவன் துப்பு கட்டவன், அவனை விட்டுருங்க. திமுக துப்பு கட்டவன், மானம் கட்டவன், அவனை ஓரம் விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், இங்க வந்து குஜராத்ல ஆன்லைன் ரம்மியால உயிரிழப்புகள் இருக்கா இல்லையா? இருக்குங்க, எல்லா மாநிலத்தையும் இருக்கதான் செய்யும். அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினா முடிவு எடுக்கணும். அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினா மட்டும்தான் அதை வந்து அதை தடை செய்ய முடியும். அந்த மாநில பாஜக விரும்பல, அதானே கேக்குறேன். கேரளா கம்யூனிஸ்ட் கூட தான் விரும்பல, அதையும் தான் சேர்த்து கேக்குறேன். கேரளா அவங்க பாஜக கேள்வி எழுப்புறீங்க, திமுகவையும் கம்யூனிஸ்ட் சொன்னா பாஜக ஏன் பண்ணல, பாஜக ஏன் பண்ணலன்னு போறீங்களே தவிர திமுக நீதிமன்றம் ரத்து செஞ்ச ஒரு தீர்ப்பை திமுக ஏன் மேல்முறையீடு செய்யலன்னு கேள்வி கேட்க வர மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்கற்ற நிலையில இருக்கிற திமுக கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம பாஜக ஏன் கொண்டு வர மாட்டேங்குது, பாஜக ஏன் கொண்டு வரணும்? இந்தியா ரூல் பண்றது யாரு? இந்தியாவில் அதிக மாநிலத்தை ரூல் பண்றது யாரு? பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகள் தானே. சரி, அப்புறம் அதுக்காக கேட்க முடியும், அதுக்காக கொண்டு வரணுமா? இல்ல, எனக்கு புரியல. அப்ப வேற எதுக்காக கொண்டு வருவீங்க? ஏங்க, அந்தந்த மாநிலத்துடைய பாலிசி என்னவோ அதுக்கேற்றபடி தாங்க தீர்மானங்கள் கொண்டு வர முடியும். சரி, அந்த இப்ப கேரளால ஒரு பாலிசி இருக்கு, லாட்டரி சீட்டுகளை வந்து விற்பனைக்கான பாலிசி இருக்கு. குஜராத்ல மக்கள் இருக்காங்க. குஜராத்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா பீஃப தடை பண்ணுவீங்க. ஏன்னா மக்கள் பீஃப் சாப்பிடுவான், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பீஃப் சாப்பிடுறான், அங்க தமிழர்கள் இருக்காங்க, அவங்க பீஃப் சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க பீஃப தடை பண்ணுவீங்க. யார் சொன்ன தடை பண்ணாங்கன்னு? யார் சொல்லல தடை பண்ணல. லிக்கர் பேன் அங்க இருந்துச்சு, லிக்கர் பேனை ரத்து பண்ணி ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நீங்க வந்து பார்ஸ் நடத்திக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ட லைசன்ஸ் கொடுத்து அங்க லிக்கரை வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க. குஜராத்ல பிஜேபி கவர்மெண்ட் பீஃபும் விற்பனையில தான் இருந்துட்டு இருக்கு. குஜராத்ல மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லா மாநிலங்களிலும் பீஃப் இருந்துட்டு தான் இருக்கு. தடையெல்லாம் பண்ணல. சட்டவிரோதமா பீஃபை வந்து நாங்க மாடுகளை கொன்னு நாங்க வந்து அதை வந்து கறியா எடுத்துக்குவோம்னு சொல்றவங்கள மட்டும்தான் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. அதுவும் பசுமாடை கொள்றவங்கள மட்டும்தான் அவங்க வந்து குற்றவாளிகளை பாக்குறாங்களே தவிர. அவனுக்கு பிடிச்சிருக்கு வெட்டி திங்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
அவனுக்கு பிடிச்சிருக்கு வெட்டி திங்கிறான். நீங்க இது கொந்தளிக்கிறீங்க. நாளைக்கு இருங்க. நாளைக்கு பசுமாடுக்கு கொடுக்குற அக்கறை, நாளைக்கு பசுமாடு கொடுக்குற அக்கறை அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏன் கொடுக்க, ஒரு மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறைய எதுக்காக மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? இல்ல, ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக என்ன வெட்டி ஒருத்தர் சமைக்கிறார் அப்படின்னா அது குற்றமாகாதா? அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அதனால என்ன வெட்டி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட முடியுமா? தலைவா, நீங்க என்ன தெரியுமா பேசுறீங்க? நீங்க கொலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன தெரியுமா பேசுறேன்? இதுவும் கொலைதான். மக்கள் தற்கொலை பண்ணிட்டு, இதுவும் கொலைதான். மக்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி கவனிக்க ஏன் செவிட்ல வாங்கிக்க மாட்டேங்குது? மாநில அரசுக்கான பாலிசி என்னமோ அதுபடிதாங்க செயல்பட முடியும். பாலிசி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாலிசி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ரம்மி பேன் பண்ணணும், இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் இதை பேன் பண்ணணும்னு இருக்கு. கேரளால அப்படி பாலிசியே கிடையாது. லாட்டரி டிக்கெட் விற்பனையை வந்து கேரளா அரசே ஊக்குவிக்கிறாங்க. அப்ப அந்த பாலிசி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அயோக்கியர்கள். நான் ஒத்துக்கிட்டேன், நான் இல்லைன்னு இந்த இடத்துல முட்டு கொடுக்குறாங்க. இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அயோக்கியர்கள், பாஜக உத்தமர்கள். அவங்க உத்தமர்கள் ஏன் பண்ணலன்னு தான் பாஜக உத்தமர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்க அயோக்கியனாவே இருக்கட்டும். ஏன் அயோக்கியனா இருக்கீங்க? ஏன் அந்த அயோக்கிய கட்சி கூட அதிமுக கூட்டணி வச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து களமா இருக்கிறீங்க? கூட்டணிங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. நான் சொல்றேன், கூட்டணி வேற கொள்கை வேற. அப்போ கூட்டணிக்காக கொள்கையை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ கூட்டணியில உட்காந்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? எல்லா கட்சிகளும் அதான் பண்றாங்க. எல்லாரும் பண்ணட்டும். அதிமுக நல்லவனா இருக்கு. நாம் தமிழர் பண்ணலையா? சீமான் பண்ணார்ல. இளைய மலர்ந்தால் ஈழம் மலரும்னு தன்னுடைய கொள்கையை தூக்கி வச்சுட்டு தானே அதிமுக ஆதரவு கொடுத்தாரு. ஏன்னா அதிமுக நம்பி இது ஏற்கனவே பேசிட்டு அதிமுக நம்பினாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப அதிமுக கூடாதா? அதிமுகவுக்கு சீமான் ஆதரவு கொடுத்துருக்க கூடாது, அப்படித்தானே சொல்ல வரீங்க? கொள்கையில உறுதியா இருந்தா ஏன் ஆதரவு கொடுக்கணும்? என்னால மாற்றம் கொண்டு வர முடியும். நான் தான் ஈழ மக்களுக்கு வந்து நீதியை நிலைநாட்டு கொடுப்பேன்னு ஒரு கொள்கையோட இருந்திருந்தா ஏன் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்? அவரு சரி, இன்னொரு கட்சிக்கு கொள்கையை ஓரம் கட்டிட்டு அவர் ஆதரவு ஒத்துக்கணும். அவர் ஆதரவு கொடுத்த அந்த இன்னொரு கட்சி இருக்குல்ல அதிமுக, அது ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அதானே நீங்க சொல்றீங்க? அது ஒன்றும் பண்ணாது. அவங்க ஈழத்தமிழர்கள் பண்றாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேற டாபிக். தலைவா, இப்ப நீங்க தான் சொல்றீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றப்போ தலைவா சொல்றேன், நாம் தமிழர் பண்ணதை மட்டும் ஏன் சரின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். நான் இப்பயும் சரின்னு சொல்லல, நீங்க அதான் சொல்றீங்க. நாம் தமிழர் ஆதரவு கொடுத்தாங்க, அது கொள்கையை ஒதுக்கி வைக்கலன்னு சொல்றீங்க. கொள்கையை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. சரிங்க, நாம் தமிழரோட கொள்கை ஈழம் மலரணும், அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக கூட்டணி அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்கன்றீங்க. அப்ப அதிமுக ஈழம் மலரணும், ஈழத்தமிழர்கள் நல்லா வாழணுங்கிற அக்கறை இல்லையா? அதிமுக ஈழம் மலரணுங்கிற இதே அக்கறை இல்ல. அதிமுகவுக்கு அக்கறை கிடையாது. அதனாலதான் அகதிகளா வச்சிட்டு இருக்கீங்க. என்ன முடிக்க விடுங்க, என்ன முடிக்க விடுங்க. நீங்க கேள்வி நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, நான் விட்டு போயிடுவேன். நான் இங்க இருக்கேன். அதிமுக அக்கறை இல்ல தானே? நான் முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆன்லைன் ரம்மியை ஒழிக்கிறதுக்கு பாஜகவுக்கு விருப்பம் இல்ல. அவங்களுக்கு தேவை. கேள்வியே கேளுங்க, நான் பதில் சொல்லல. நான் அமைதியாவே இருக்கேன். நீங்க கேள்வி மட்டுமே கேளுங்க. கேக்குறேன் இல்ல, நீங்க கேள்வி மட்டுமே கேளுங்க, என்ன பதில் சொல்ல விடாதீங்க. நான் அமைதியாவே இருக்கேன். சரி, சொல்லுங்க தலைவா. அதிமுகவுக்கு ஈழங்கிற அந்த குறிக்கோளே கிடையாது. அதிமுகவுக்கு இலங்கை தமிழர்களுக்கு வந்து அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அங்க இருக்கிற இருக்கா சம உரிமை? எங்க ஆர்டிகல் 13 வந்து அமல்படுத்தினா அங்கே சம உரிமையை குறைக்க போதுங்க. அதை தானுங்க அங்கே இருக்கிற தமிழர்கள் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி இலங்கைக்கு போனப்போ அங்க இருக்கிற தமிழ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் நரேந்திர மோடி சந்திச்சு அங்க இருக்கிற ஆர்டிகல் 13 அமல்படுத்த சொல்லி இலங்கை அதிபர் கேளுங்க. திமுக அதிகமா ரூல் பண்ணிருக்கா, அதிமுக அதிகமா ரூல் பண்ணிருக்காங்க. அதிமுக ஏன் அதிமுக இத்தனை வருஷமா எதுவுமே பண்ணல? யார் சொன்ன என்ன எதுவுமே பண்ணல? எதுவுமே பண்ணல. பிரபாகரனுக்கு நிதி கொடுத்தது அதிமுக. அதே பிரபாகரன் தீவிரவாதி, அவர் ஆமா பிரதமரை கொண்டா தீவிரவாதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? பிரதமரை கொள்றதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஈழத்திலேயே பிரபாகரன் அங்க இருக்கக்கூடிய மக்களை பிணைய கதையை வச்சுக்கிட்டு அவர் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, அதுக்கான வீடியோ 92 சொன்னாங்க. அதான் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம்